கஷ்டமான நாள் தான். நான் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேற ஒரு பண்ணிட்டு இருக்கோம். நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு. நிறைய இன்சல்ட், நிறைய அவமானங்கள். கஸ்டமர்லாம் பக்கத்துலயே உட்காந்துருவாங்க. நீ எப்படி பண்றேன்னு பாக்குறேன். இப்பவுமே எனக்கு என்னோட கேரேஜோட பேர் எப்படி கிண்டல் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கார் நிறுத்துறாடா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஒருத்தர் கூப்பிடுறேன், ஒரு தெரிஞ்ச விஐபி தான், ஓப்பனிங்காக கூப்பிடுறேன். அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இவங்க எல்லாம் எப்படி ஒரு கார் கேரேஜ் வச்சு நடத்த போறாங்க, நம்ம போய் ஒரு இடத்துல நின்னுதான் ஆகணும், ஒரு சின்னதா ஒரு மேடையில ஏறி நம்ம பேசிட கூடாதா, நான் மெக்கானிக்னு சொல்லிடக்கூடாதா, அதனால என்ன பண்ண முடியும், இல்ல நான் மெக்கானிக் பத்தி உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விமர்சனம். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்தது. ஏன் பண்ண முடியாது, ஏன் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில. எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா கார் மெக்கானிக் அப்படின்னா நின்னுதான் இருப்பாங்க. உமன் யாருமே பார்த்ததே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் பிளேஸ்க்கே போயிட்டேன். கஸ்டமர் பிளேஸ்க்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்திருக்கிறது ஒரு லேடி வந்திருக்காங்கப்பா, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க, நீ மேரேஜும் பண்ணிக்கல, எதுவுமே பண்ணிக்கல, உன் பேர் அடுத்தது யார் சொல்லுவா கேட்டாங்க. இன்னைக்கு லட்சம் வருஷம் இல்ல ஒரு கோடி வருஷம் மூவ் ஆனா கூட என்னுடைய பேர் வரலாறுல இருக்கு. தமிழ்நாட்டோட முதல் உமன் கார் மெக்கானிக் புஷ்பாராணி அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. உன்னால இதெல்லாம் முடியாது, உன்னால இந்த கெரியர்ல இருந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு சாதனை பெண்ணா இருக்காங்க. வணக்கம் அக்கா. உங்களுக்கு எவ்வளவு விமர்சனங்கள் வந்திருக்கும், நீங்க அதில் இந்த கெரியர் உங்களுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு. இப்போ அதெல்லாம் அடிச்சு முடிச்சுட்டு ஒரு சாதனை பெண்ணா எங்க முன்னாடி நிற்கிறீங்க. இந்த கட்டாயத்தினாலதான் நீங்க இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணதா சொல்லியிருந்தீங்க. இப்போ அன்னைக்கு இது ஆரம்பிச்ச ஒரு நாள் இருக்குல்ல, இப்போ அந்த நாளை நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நான் அந்த நாள் திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமான நாள் தான். நான் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வேற ஒரு பண்ணிட்டு இருந்தோம், நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு ஆயிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் சரி நடந்தது ஒன்னோட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு, சரி அதுக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பார்த்தப்போ ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஒரு அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை, உன்னால என்ன பண்ண முடியும், இல்ல நான் மெக்கானிக் பத்தி உனக்கு என்ன தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விமர்சனம். அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்தது. ஏன் பண்ண முடியாது, ஏன் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில, என்ன பண்றது, எல்லாருக்கும் 2 கை 2 கால் இருக்கு, என்ன கொஞ்சம் வலு வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல நிறைய இன்சல்ட், நிறைய அவமானங்கள், நிறைய ஒரு 3 இயர்ஸா கிடையாது, இதுக்கு முன்னாடி 4 வருஷமா நிறைய சந்திச்சு கஸ்டமர்லாம் பக்கத்துலயே உட்காந்துருவாங்க. நீ எப்படி பண்றேன்னு பாக்குறேன் அப்படின்ட்டு, எப்படி உன்னால பண்ண முடியும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துப்பாங்க. சரி உட்காருங்க சார், ஸ்டூல போட்டு உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்க முன்னாடியே சஸ்பென்ஷன்லாம் மாத்தி கொடுத்துருக்கேன். மாத்தி கொடுத்து விமர்சனம் சந்திச்சுதான் இந்த இடத்துக்கு உட்காந்துருக்கேன். ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தர் கார் ரிப்பேர் பண்ண கொடுக்க வராரு. அப்போ நீங்க ஒரு லேடி அப்படின்னு தெரிஞ்சோடனே கொஞ்சம் தயங்குனார் அப்படின்னா நீங்க அவரை எப்படி கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கும்? தயங்கிருக்காங்க. ஓகே, வண்டி ஸ்டார்ட் பண்ண கொண்டு போயிட்டேன், பேட்டரி எல்லாம் எடுத்துட்டு என்னோட சிசியை ஒருத்தர் கூப்பிட்டு நான் போயிட்டேன். ஓகே. ஆனா போன்ல எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா கார் மெக்கானிக் அப்படின்னா நின்னுதான் இருப்பாங்க. ஆமா, உமன் யாருமே பார்த்ததே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் பிளேஸ்க்கே போயிட்டேன். கஸ்டமர் பிளேஸ்க்கு போனப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் ஒர்க் பண்ண கால் பண்ணவர் ஆபீஸ்ல இருக்காரு, அவங்க அப்பா கீ கொடுக்குறாங்க, பேட்டரி ஸ்டார்ட் ஆகல வண்டி, அதனால நான் பேட்டரி எடுத்துட்டு கொண்டு போறேன். உடனே போன் அடிக்கிறாரு, அப்பா வந்திருக்கிறது நீங்க பார்த்துதான் கால் பண்ணியா, என் காதுல விழுது, வந்திருக்கிறது ஒரு லேடி வந்திருக்காங்கப்பா, அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே கால் பண்றாரு. சரி ஓகே, எல்லாருக்கும் இல்ல அவர் மேலே தப்பு சொல்ல முடியாது, அந்த சந்தேகம்ன்றது அந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்குமே வரதான் செய்யும் அப்படின்ட்டு, சரிங்க சார் நீங்க கீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டப்ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு சரிங்க சார் இப்போ ஒரு 10 நிமிஷம் ஓடட்டும், அதுக்கப்புறம் இல்லைன்னா பேட்டரி சார்ஜ் போட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டரி எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்புறமா சார்ஜ் போட்டு மறுநாள் கொண்டு போய் மாட்டுறேன். அப்போ அவங்க எல்லாருமே இருக்காங்க, எனக்கு கால் பண்ண சாரும் இருக்காரு, அவங்களோட ஒய்ஃபும் இருக்காங்க, அந்த அப்பாவும் இருக்காங்க. அப்போ நான் மாட்டி கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டேன், லாங் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்க அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க மருமக என் கூட உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஒரு விமர்சனம் வந்தது, அந்த விமர்சனத்தை நம்ம மனசுல எடுத்துக்காம சரி இருக்கட்டும், யாருமே தப்பு கிடையாது, நம்ம கத்துக்கிட்டு தான் நம்ம செய்ய போறோம், அவங்க பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறாத நாள் செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் போது
நேத்து பேசின அந்த விமர்சனங்கள்லாம் மறைஞ்சிருச்சு. ஓகே. அப்போ இந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படின்றது சந்தோஷம் தானே. இப்போ நம்ம இந்த தொழிலை கையில எடுக்க போறோம். எவ்வளவு பேர் குறைகள் சொல்ல போறாங்க, விமர்சனங்கள் நிறைய வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இதை நான் வந்து கையில எடுத்து பண்ண போறேன் அப்படிங்கும்போது உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? நான் தயார்படுத்த ஃபுட் விஷயத்துல நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். என்ன மாதிரிலாம் மாத்திட்டீங்க? டெய்லி செவ்வாழை எடுத்துப்பேன். ஓகே. டெய்லி ஒரு அவிச்ச முட்டை கம்பல்சரி எடுத்துப்பேன். ஓகே. நான்வெஜ் இல்லாத நாள் இருக்காது. ஓகே. ஒரு 50 கிராம் 100 கிராம் ஏதாவது ஒரு நான்வெஜ் தினமும் எடுத்துப்பேன். ஓகே. அப்போ வந்து தினமும் எடுத்துக்கும் போது தான் எனக்கு அந்த கொஞ்சம் வலுவா தூக்குறதுக்குலாம் வரும். அது தினமும் எடுத்துக்கிட்டு என்ன நானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு சரி இதனால என்ன ஆனாலும் சரி ஓகே. நம்ம போய் ஒரு இடத்துல நின்னுதான் ஆகணும். ஒரு சின்னதா ஒரு மேடையில ஏறி நின்று நம்ம பேசிடக்கூடாதா, நான் மெக்கானிக்னு சொல்லிடக்கூடாதா அப்படின்ற ஒரு அந்த அகம்ன்ற ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. அப்போ மதுமிதா மேம் தான் என்னை வந்து இது பண்ணேன். அந்த புக்கில் இது எழுத்தாளர் அவங்க தான். அப்போ அந்த ஸ்டேஜ் வந்து அவங்கள்ட்ட கேட்டேன், என்ன பேசுறதுக்குலாம் அங்கே கூப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டப்போ எனக்கு தெரியலடாமா, புக்கு பப்ளிஷ் ஆகுது அவ்வளோதான் தெரியும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த புக்கு என் கையாலே வாங்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் புக்கு வாங்கினேன். 35 பேர் அதில் பதிவு பண்ணிருந்தோம். அந்த புக்கு ஃபர்ஸ்ட் நான் வாங்கினேன். அப்போ என்னை கூப்பிட்டாங்க ஸ்டேஜுக்கு. அந்த ஒரு ஸ்டேஜ் தரணும் எவ்வளோ விமர்சனங்களை உடைச்சு அந்த என்ன ஒரு சந்தோஷம் எனக்கு வாழ்க்கையில என்னைக்குமே மறக்காது இல்லையா? மறக்காது. இப்போ வந்து எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த தொழிலை வந்து நீங்க சூஸ் பண்ணதுக்கு? நான் தொழிலை செலக்ட் பண்ணிட்டு பிடிக்காம தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தொழில் என்ன விடல, பிடிச்சிருச்சு அவ்வளவுதான். எல்லாமே எனக்கு என் உலகமே என் தொழில் தான். ஓகே. இந்த தொழிலுக்காகவே நீங்க உங்களை அவ்வளவு சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. ஓகே ஓகே. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்குக்கா. இப்போ உங்களை மாதிரியே இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட ஒருத்தங்க ஒரு லேடி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வாங்கன்னு கூப்பிடுறேன். நான் கொடுக்குற எல்லா பேட்டியிலுமே சொல்லுவேன். இது எல்லாமே வந்து ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக சரியாயிடும். இந்த தொழிலுக்கு வாங்க நான் சொல்லித்தரேன். ஏன்னா ஒரு நின்னுக்கிட்ட ஒரு வேற ஒரு ஷெட்ல போய் கத்துக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. ஆமா. இங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஏன்னா இப்ப எல்லாருக்கிட்டையுமே கார் இருக்கு. பேசிக் நாலேஜாவது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு லாங் கொண்டு போறாங்க, போகும்போது வந்துட்டு நமக்கு வந்து டெம்பரேச்சர் லைட் எரியுது லாங்ல. அப்போ பயந்துட்டு அப்படியே நிப்பாட்டிடாதீங்க. அந்த நேரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிப்பாட்டிட்டு ஆற போட்டு தண்ணி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணுங்க, இல்ல எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. சில எல்லா விஷயமுமே நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத நம்மளும் காமிக்கலாம். வாங்க தொழிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன். ஆனா யாரும் வரமாட்டாங்க. நீங்க யாருக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ஒரே ஒரு லேடி வந்தாங்க. அந்த பாப்பா குழந்தை பாப்பா தான், சின்ன பாப்பா ஒரு 21 22 வயசு இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்தாங்க. 2 நாள் வந்தாங்க. 3ஆம் நாள் கொஞ்சம் அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அதோட வரல. ஆனா நான் வந்து வெறித்தனமா கத்துக்கிட்டேன். கேட்டவங்க முன்னாடி நம்ம நிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறித்தனமா கத்துக்கிட்டேன். ஒரு ஸ்டேரிங் பாக்ஸ் ஏத்திட்டு இருக்கு. அதான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, ரத்தமும் வரும் ஆயிலும் வரும். அதையும் தாங்கிக்கிட்டு தான் நம்ம ஒரு இடத்துக்கு போய் நிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கோல். உங்களோட ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கீங்களாக்கா? இந்த தொழில் வந்ததுக்கு அப்புறம் மாத்தினீங்களா இல்ல முதல்ல இருந்து இப்படிதான்? எனக்கு வந்து செட்டு வைக்கணும்ன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து தான் நான் மேல வந்தேன். தினமும் கூலி வேலைக்கு போயிட்டு தான் சாப்பிடுற ஃபேமிலி தான் எங்க ஃபேமிலி. அப்போ நான் வந்து டேட்டா என்ட்ரி வேலைக்காக வந்தோம் இல்லைங்களா, வந்துட்டு கொஞ்சம் நாள் எடுத்து இப்போ எனக்கு ஒரு கடை வைக்கணும்ன்றது எங்க ஃபேமிலிக்கு ஒரு அகலக்கால் எப்படின்னா பெரிய விஷயம். அப்போ இந்த லெவலுக்கு வரணும் அப்படின்னா நம்ம கடையை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு செட்டு தேடிட்டு இருந்தேன். தம்பி தான். இப்ப 2 பேரும் இவங்களும் எப்படிதான் நடத்த போறாங்க. ஒருத்தர் கூப்பிடுறேன், ஒரு தெரிஞ்ச விஐபி தான், அவங்களை கூப்பிடுறேன், செட்டு ஓப்பனிங்காக கூப்பிடுறேன். அவர் என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என்கிட்ட சொல்லல, வேற ஒரு நபர்கிட்ட சொல்லி என் காதுக்கு வருது, இவங்க எல்லாம் எப்படி ஒரு கார் கேரேஜ் வச்சு நடத்த போறாங்க. காருன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, ஒரு பெண்ணால எப்படி முடியும். இந்த பொண்ணு அந்த சின்ன பையன்றது அவனுக்கு 24 வயசான பாக்குறது சின்ன பையமா இருப்பான். எப்படி ஒரு கார் விஷயத்தை எப்படி நடத்த போறாங்க, கார் கம்பெனி எப்படி நடத்த போறாங்கன்னு அவரை நான் ஓப்பனிங்க்கு கூப்பிடுறேன் நல்ல மனசோட. அவர் எனக்கு இந்த வார்த்தை கேட்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் அந்த வார்த்தையை காதுல வாங்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கும் இந்த ஸ்ட்ரீட்ல தான் போறாங்க, இந்த ஸ்ட்ரீட்ல தான் வராங்க, நல்ல நிறைய பேப்பர்ல வரதையும் பாக்குறாங்க. என்னாலையும் பண்ண முடியாது ஒண்ணுமே கிடையாது அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவரு உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாரா? ஆனா அவர் தான் இடம் பார்த்து கொடுத்ததே அவர் தான். சரி இடம் இந்த இடம் இருக்கு, என்னோட ஃப்ரெண்டோட இடம், நீங்க பார்த்து சொல்லி கொடுத்தாரு. அது நான் ஷெட்டு கிடைக்கணும்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன். தேடும் போது நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் வேளாங்கண்ணி மாதாட்ட. என்னோட காட் அவங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணிக்கும் போது நான் வந்து மொட்டை முடி எடுத்துடுறேம்மா, எனக்கு வந்து ஒரு இடம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறம் நாங்க ஃபேமிலியில ஒரு 5 பேர் வந்து மொட்டை அடிச்சோம். அது நாளாக நினைச்சு அந்த ஹார்ட் ஸ்டைல் எனக்கு செட் ஆயிடுச்சு. ஓகே. இங்க கீழெல்லாம் படுத்து வேலை பார்த்து அது செட் அதுல ஆயிடுச்சு. இதே இருக்கட்டும் இதே அப்படின்னு முடிவு இருக்கட்டும் பண்ணிட்டேன். அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ உங்களோட டே எப்படி இருக்குங்க? எப்படி எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? காலையில 8:30 9 o'clock வருவேன். வந்துட்டு எல்லாமே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஓகே. எனக்கு இங்க ஒர்க் இருந்தா இங்க ஒர்க்கை பார்ப்பேன். ஓகே. அப்படி இல்ல எங்க பிரேக் டவுன் எனக்கு கால் வரும். ஜஸ்ட் ஆடு போயிட்டு இருக்கு. ஓகே. கால் வரும். வெளியில கார் நின்றுச்சு. நியர்பை சர்ச் பண்ணுவாங்க கூகுள்ல. அவங்க கூப்பிட்டாங்கன்னா நான் வெளியிலயும் போய் பார்ப்பேன். ஓகே. உள்ள இப்பவும் ஒரு வண்டி ஒரு வேலை இருக்கு. ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. நாங்க போய் ரேடியேட்டர் சார் போய் அங்கே போய் பார்ப்போம். அந்த ஷெட்டை வந்து நீங்க மட்டும் தான் பாத்துக்கிறீங்களாக்கா இப்போ? இப்ப எல்லாமே நான் மட்டும் தான் பாத்துக்கிறேன். ஓகே. தேவைப்பட்டா வெளியில இருந்து ஆளை கூப்பிடுவேன். ஓகே. தேவையில்லைன்னா கூப்பிட மாட்டேன். மோஸ்ட் ஆஃப் எல்லா ஒர்க்குமே நான் பாத்துப்பேன். கார் மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்ல 2 வீலர்க்குலாம் இல்ல பண்ணுவீங்களா? கார் மட்டும் தான். கார் மட்டும் தான். கார் மட்டும் தான். ஓகே. இப்போ அங்க பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய பேருக்கு கார்ல பேசிக்கான சில விஷயங்களே தெரியல. போகும்போது ஏதாவது ஒரு இண்டிகேஷன் அதில் வந்தாலே பயப்படுறாங்க. இப்போ வந்து உமன் யாராவது ஓட்டுறாங்க அப்படின்னா இந்த சில விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? காலையில வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ம். கீழே ஏதாவது ஆயில், ஏன்னா எலி வந்து கடிச்சிருக்கும். ஓகே. பெட்ரோல் ஓஸ் இதெல்லாம் கம்பல்சரி கிடைக்கும். ம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்கேயாவது லீக் இருக்கா, இல்ல ஏதாவது ஸ்மெல் வருதா, இல்ல கூலண்ட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும், ஓகே. ரெட் கலர் இருக்கும், அந்த தண்ணி எங்கேயாவது கூலண்ட் லீக் ஆயிருக்கா, ஓகே. முதல்ல தண்ணி இருக்கா வண்டியில, ஓகே. இதெல்லாம் பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு போகலாம். ம். பட் போற வழியில சடனா ஏதாவது ஸ்பீட் பிரேக் ஏற்றி இறக்கி ம். எதனா ஒன்று ஆகுது அப்படின்னா, ஓசிஸ் கட் ஆகுது அப்படின்னா இண்டிகேஷன் லைட் எரியும். ஓகே. பேட்டரி தம்ஸ் அவுட் பண்ண பேட்டரி இல்லைன்னா ஓகே. பேட்டரி சார்ஜ் எல்லாம் பேட்டரி லைட்டா ஓகே. செல்ஃப் மோட்டர் மட்டும் லைட்டா கிராங்க் ஆகும், அவ்வளவுதான். ஓகே. அப்ப பேட்டரி டவுனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற வண்டியில இருந்து கூட அவங்களுக்கு ஒரு பேட்டரி ப்ளஸ் மைனஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் லாங் போகும்போது சரி தண்ணி இல்லாம டெம்பரேச்சர் லைட் காமிக்கும். ஓகே. அப்போ நீங்க நிப்பாட்டிட்டு ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு உடனே ஓபன் பண்ணக்கூடாது. ம். ஏன்னா அது வந்து ப்ரெஷர் அதிகம். ஓகே. அப்ப இது வந்து சில பேருக்கு தெரியாது. ஓ. டக்குன்னு ஒருத்தர் ஓபன் பண்ணிட்டு கையெல்லாம் வெந்து போயிடுச்சு ஒரு கஸ்டமருக்கு. ரேடியேட்டர் ஓஸ் மேல கேப் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour ஆற போட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையா ஓபன் பண்ணி தண்ணி இல்லைன்னா தண்ணி ஊற்றி எடுத்துட்டு போகணும். ஓகே. பேசிக்காவே தண்ணி வெயில நிப்பாடிச்சுன்னா தண்ணி குறையும். ஓ. திடீர்னு போகும்போது வண்டி திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம்? அவங்க தனியாவே? திடீர்னு ஸ்டாப் ஆகணும்னாக்க முன்னாடியே நமக்கு காமிக்கும் இண்டிகேஷன் லைட். அப்படியா? திடீர்னு வண்டி ஸ்டாப் ஆகாது. அப்படியா? இந்த கம்ப்ளைண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்றது செக்கிங் லைட் வந்து எரியும். ம். இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்றத காமிக்கும். அதே மாதிரி பிரேக் ஃபெயிலியர் ஆக போகுது அப்படின்னா ஏபிஎஸ் லைட் எரியும். ஓ. அதெல்லாம் வந்து முன்னாடியே நமக்கு இன்டிமேஷன் வந்து இப்ப காமிக்கும். எல்லாமே சென்சாரா கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமா. அப்ப இந்த இன்டிமேஷன் காமிக்கும் போது உடனே என்ன பண்ணணும், அவங்க அந்த போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து ம். அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் இருப்பாங்க இல்லையா, சர்வீஸ் கொடுறாங்க இல்லையா, ஆமா. அவங்க கிட்ட காமிக்கணும். காமிச்சிட்டு இந்த கண்டிஷன்ல நான் வண்டியை ராங் எடுத்துட்டு போலாமா, ம். இல்ல நம்ம என்ன பண்ணலாம் ம். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மெக்கானிக் நாலேஜோட அவங்க எடுத்துட்டு போறது பெஸ்ட். அப்படியா? ஓகே. ஓகே. ஆனா- சொல்லுங்க. அது வந்து சொல்லுவாரு சில விஷயங்கள்லாம் வந்து இது ஆயிடுச்சா, சரி மேடம் இது வந்து ஓபன் பண்ணுங்க, இதை பண்ணுங்க மெக்கானிக் சொல்லிட்டாங்கன்னா அது மாதிரி அவங்க நாலேஜ் இது பண்ணா போகலாம். ஓகே. ஓகே. இந்த ஒரு இண்டிகேஷன் காட்டுது அப்படின்னா நம்ம அதை மிஸ் பண்ணவே கூடாது. இதை முதல்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டா நமக்கு வந்து பெரிய செலவு வராதுன்னா அது எந்த மாதிரி இண்டிகேஷன்? ஃபர்ஸ்ட் செக்கிங் லைட் ஓகே. அது வந்து இன்ஜின்ல எங்கேயோ கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஓகே. அது வந்து பார்த்து கம்பல்சரி பார்த்துடணும். அதே ஓகே. மாதிரி ஏபிஎஸ் லைட் பார்த்துடணும், டெம்பரேச்சர் லைட் பார்த்துடணும். ஓகே. எல்லோ கலர்ல எரியும் சிலது, ஓகே. சிலது கிரீன் கலர்ல எரியும். கிரீன் Okay. கலர்னா கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே. ஓகே. அதனால எந்த ஒரு இதுவும் செக்கிங் லைட் இருந்தது அப்படின்னா உடனே ஸ்கேன் போட்டு எங்க பிரச்சனை இருக்கு என்னன்னு பார்த்துட்டா உங்களுக்கு செலவு கம்மியாயிடும். ஓகேக்கா. இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க்குறீங்களா? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் பார்க்கல. பார்க்குறேன். ட்ரை பண்ணியிருக்கீங்களா இது வரைக்கும்? பண்ணது இல்லையா? இன்னும் ட்ரைனிங் கிடைச்சா ட்ரைனிங் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ட்ரை பண்ணதில்லை ஆனால். ஆமா. ஓகே. ஓகேக்கா. இப்போ ஷெட் வச்சிருக்கோம், நம்ம மெக்கானிக்காக இருக்கோம். இப்போ இது பிஸ்னஸ்ல அடுத்த லெவல் போகலான்ற ஐடியா இருக்காக்கா? இருக்குப்பா. இப்ப போன மாசம் தான் வந்து கம்ப்ரஸர் இறக்கணும். அது வந்து Okay. எனக்கு என் பிசினஸ்க்கு தேவைப்படுது. ம். அடுத்தது ரேம்ப் இறக்கணும். ஒரு ம். 4-5 பேர், ஒரு 10 பேருக்காவது வேலை கொடுக்கணும். ஓகே. ஒரு பெரிய லெவலில் ஒரு கம்பெனி மாதிரி நடத்தணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. உங்களோட டாஸ்க் ஒன்று நான் பண்ணி பார்க்கலாமா? ம், ஒரு பண்ணுங்க. சின்ன டாஸ்க்காக கொடுங்க. ஆனா. சின்ன டாஸ்க் வேணுங்களா? நான் வேணா பண்ணி பார்க்குறேன். ஆமா காருக்கு இதுக்கு அச்சானி ஏங்க சிம்பிள் டாஸ்க் தான் கொடுத்தீங்க. நான் எனக்கு பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்கள் டெய்லி இதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க- பண்ணுறதுல ஒரு சின்ன டாஸ்க் தான் அது, ஆனால் என்னால் பண்ண முடியும். அதுதான் இது வந்து Okay. ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருந்தது எனக்கும். நானுமே அழுதலா இருக்கேன். அப்படியா? ஏன்டா தினம் தினம் அழுவேன் பின்னாடி வந்து. ம்.
என்னடா இது நம்ம வந்து ஒரு வெறிக்குன்னு எடுத்துட்டோமா இல்ல இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண நாள்லாம் இருக்கு. ஓகே. அப்ப இருந்தது. ஆனா இப்ப வந்து நிறைய ஜெயிச்சுட்டு நிறைய அவார்டு எல்லாருடைய மோட்டிவேஷனு ஓகே. எல்லாருமே இப்போ வந்து ஒரு என்ன ஒரு எப்படி பாக்குறாங்க அப்படின்னா ஒரு மரியாதையா ஓகே. ஒரு ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது எனக்கு அந்த கண்ணீர் அந்த கஷ்டங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்ப இந்த படுற கஷ்டத்துக்குமே சரி எனக்கு பிடிச்சுதான் பண்றேன். அப்படியா? அதனால எனக்கு அது தெரியல. ஓகே. இது முழுசா நீங்க கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு எனக்கு 5 டைம் வருஷம் ஆச்சு. 5 வருஷம் 5 வருஷம் ஆச்சு கத்துக்கிறதுக்கு. பம்பர் டு பம்பர் இப்ப என்ன பிரச்சனைனாலும் நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி டேஷ்போர்ட்ல வந்து 64 லைட் இருக்கு. அந்த 64 லைட்டுமே எதுக்காக என்ன கம்ப்ளைண்ட்டுக்காக எதுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன். ஓகே. எனக்கு ஒரு அளவு நான் 99 எல்லாருமே எல்லாமே கத்துட்டுங்க. வர பிரச்சனை எல்லாமே புதுசா வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே. ஒரு 80% 90% வண்டி ஃபுல்லா கத்து. இப்போ ஒரு வண்டி ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு ஃபோர்டு ஈகோ ஸ்போர்ட்ஸ் ஓகே. ஆட்டோமேட்டிக் 3 பிஸ்டன். அது கம்பெனில இருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா இல்ல இன்ஜின் மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து என்னோட கஸ்டமர் பண்றதுல நான் கொண்டு வந்துடுறேன், எனக்கு பண்ணி கொடுங்க. நான் என்ன சொன்னா பிரிச்சு பார்த்துட்டு என்ன போயிருக்கோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து பெல்ட் கட் ஆயிருந்தது. பெல்ட் கட் ஆகி வண்டி சடனா ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நான் பிரிச்சு அது கொஞ்சம் ரிஸ்க் தான். அதுல இருந்து புள்ளி வெளில வராது. 3 நாள்ல எனக்கு இந்த ஷோல்டர் பெயின், தூக்கவே முடியல கை. கீழே மெக்கானிக் அடிச்சிட்டு இருக்காங்க, நான் அந்த பக்கம் இப்படி இழுத்து பிடிக்கணும் வலுவா. ஏன்னா அந்த இன்ஜின்ல இருந்து அந்த புள்ளி இப்படி வெளில வரணும். அது நாங்க 2 பேருமே 3 நாள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஏதோ போட்டு ஊற வச்சு எல்லாம் பண்ணி வெளியே எடுத்து தட்டி ஓரளவு வெளியே எடுத்தாச்சு. எடுத்து ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணியே கொடுத்தோம். ஓகே. தொடங்கின நாட்கள்லாம் உங்களுக்கு உடம்புல அதிக வலி இருந்திருந்தீங்க, அதெல்லாம் எப்படி தாண்டி வந்தீங்கக்கா? எனக்கு இப்போ சம்மர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க என் உடம்பு பூராமே, ஏன்னா ஷெட்டுமே ஹீட் இல்லையா, இங்க வர இன்ஜினும் ஹீட்டு, ஆயிலுமே ஹீட்டு, உடம்பு பூரா சின்ன சின்ன கொப்பளமா போடும். அது குளிக்கும் போது அப்படியே உடஞ்சி பிளட்டா வரும். ஆனா எனக்கு அப்பளமே நான் அழுதுட்டு சரி போலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போலாம், பண்ணுவோம், எடுத்து வச்சாச்சு, பின்வாங்க கூடாது அப்படின்ற மாதிரி கடந்த நாட்கள்லாம் நிறைய. இந்த ஒரு கஷ்டத்தை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னா எனக்கு இந்த ஒரு தொழில இந்த ஒரு கஷ்டம் வந்து எல்லாருக்கும் தெரியல, ஆனா இருக்கு அப்படின்ற இருக்கு. எனக்கு வந்து கீர் பாக்ஸ் தூக்குறோம் இல்லையா, அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் நைட்ல எல்லாம். ஏன்னா கீர் பாக்ஸ் கீழே அவங்க கீழே படுத்திருப்பாங்க, நான் மேல இருந்து இப்படி தூக்கணும். அப்போ அவங்களுக்கு ஃபுல் வெயிட்டுமே நான் தான் தூக்கணும். அந்த கீர் பாக்ஸை கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோக்கு மேல இருக்கும். இப்படி பெல்ட் போட்டு இப்படி தூக்குறோம் அப்படின்னும் போது எனக்கு பேக் பெயினும் இருக்கு, ஷோல்டரும் வலிக்கும். எனக்கு கீழே விடவும் முடியாது. மெக்கானிக் வந்து அந்த கரெக்டா அந்த புள்ளியில உட்கார வைக்கணும் இல்லையா, விடவும் முடியாது. சென்டர் பண்ணி உட்கார வைப்பாங்க, கீழே அவருக்கு படுத்திருக்காங்கல்ல, அதனால ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த வேலை எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அப்படியா? மேரேஜ் பண்ணிக்கலையா? இல்ல பண்ணிக்கல. இது அம்மா, நான் லா படிக்கிறதா இருந்தேன், லாயருக்கு. சரி இப்போ அப்ளிகேஷன்லாம் போட்டேன். அப்ப பார்த்தா அம்மாவுக்கு சடனா லிவர் ஃபெயிலியர் ஆயிட்டு அம்மா விசாரம் படுத்திட்டாங்க. அது காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம், லா முடிச்சுட்டு பண்ணிக்கலாம்னும் போது அம்மா இறந்துட்டாங்க. 3 மாசத்துல இறந்துட்டாங்க. அப்படியே அவங்க இருந்துன்னா அவர் அப்பாவை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அப்போ நான் தான் பார்த்தானுன்ற ஒரு கண்டிஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவுமே இங்க சென்னையில கொண்டு வச்சு பார்த்து 1 வருஷம் 3 மாசத்துல அப்பாவுமே இறந்துட்டாரு. சரி அப்பா அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு நான் வீட்டுல இருந்து வெளில வரல, ஒரு 3-4 மாசம் வெளிலே வரல. அப்பதான் தம்பி சொன்னா, சரி சித்தி நீங்க உள்ளே இருக்கீங்க, வெளில வாங்க, நம்ம கேரேஜ் மாதிரி வைக்கலாம், ஃபர்ஸ்ட் ஒரு கார் நிப்பாட்டுற மாதிரி வைக்கலாம். இப்பவுமே எனக்கு என்னோட கேரேஜோட பேர் வந்து எப்படி கிண்டல் பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கார் நிறுத்துற இடம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆமா, எனக்கு பின்னாடி பேக்ல வந்து பார்த்தாதான் பின்னாடி இவ்வளவு இடம் இருக்குன்றது தெரியும். ஆனா போகும்போது ஒரு கார் நிறுத்துற ஷெட்டா அது அப்படின்னு பின்னாடி அவங்களுக்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு தெரியல. அது நான் அப்ப சொல்லிக்கல, சரின்னு சொல்லிட்டு யார்கிட்டயுமே சொல்லிக்கல, கஸ்டமர்கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. என்ன எல்லா மெட்டீரியலுமே இருக்கும், ஆனா வந்து அது சின்ன சின்னதா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியல. இதுவே பெருசா பிராடா போட்டு கம்பெனி மாதிரி பண்ணாதான் கஸ்டமருக்கு எல்லாம் தெரியுது. ஆனாலுமே இப்ப கஸ்டமர் எனக்கு growth ஆயிட்டாங்க. டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா சொன்னீங்க, டேட்டா என்ட்ரில இருந்து சடனா எங்க கார் அந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்திருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்க்கா? நீங்க அதே ஃபீல்ட்ல வந்து கண்டினியூ பண்ணிருக்கீங்க. தம்பிக்கு ஹெல்ப் பண்ணதா, தம்பி ஹெல்ப் பண்றதுக்காக வந்தேன். சரி பின்னாடி பேக்ரவுண்ட் ஒரு சப்போர்ட்டா இருக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணப்போ டிசம்பர் 9 லாஸ்ட் 31 டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணேன். ஜனவரி பிப்ரவரி மார்ச்ல கோவிட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன அது 2.5 வருஷம் போட்டு வாட்டி வளர்ச்சு இல்லையா, அதுல இருந்து என்னால வெளில வர முடியல. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்ட பினான்சியலா. அது தம்பி என்ன சொல்லிட்டான், அவர் வந்து ஆல்ரெடி ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு 15,000-20,000 சம்பாரிச்சுட்டு அப்படி இருக்கும்போது தெரியல, ஒரு ஷெட்டு ஒரு ஓனர் போது கொஞ்சம் நிறைய ஸ்டெப்ல சந்திக்கணும் இல்லையா, அப்போ வந்து அவர் சந்திக்க முடியாம 8 மாசத்துல வெளில போயிட்டாப்ல. அதனால அந்த கட்டாயத்தினால நான் வந்து இப்போ வந்து நான் சரி போயிட்டாங்க. நீ அப்ப போனவங்க கூட சும்மா போல, அவங்களோட ஃப்ரெண்டு வந்து என்ன வந்து உனக்கு மெக்கானிக் ஃபீல்ட பத்தி உனக்கு என்ன தெரியும், நீங்க பேசுறீங்கன்ட்டாப்ல.
ஆனா இன்னைக்கு எங்கேயோ ஒரு மூலையில இருந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம பேசுனதுக்கு பேசுறது வருத்தப்படுறோம். ஏதாவது ஒரு விஷயத்துல பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஆமா. தப்பு சொல்லல. ஆனா அவங்க அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். ஓகே. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் இல்லையா? ஆமா ஆமா. அதனால அவங்களுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். கஷ்டத்தை சந்திச்சேன்னா. அதனால வந்து எனக்கு அப்படியே ஃபினான்சியல் இன்னமும் ஃபினான்சியல் பிரச்சனை அதை சந்திச்சு போயிட்டே இருக்கு. பட் ஓகே. போலாம். ஓகே. விடக்கூடாது ஓகே. அப்படின்ற கான்செப்ட் மட்டும். பல எதிர்ப்பை மீறி வந்து நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து அவங்களும் இந்த மாதிரி நிறைய புதுசா அவங்களோட துறையிலயோ இல்ல வேற ஏதாவது சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க சுத்தி இருக்கிறவங்கள அவங்கள அடக்கி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் அந்த பெண்களுக்கு அதை தாண்டி வர்றதுக்கு நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது ம். நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா? ஆமா. அது வீட்ல கன்வின்ஸ் பண்ணி ம். பேசி பார்க்கலாம். பேசி பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே. இப்போ எங்க ஓகே. ஃபேமிலில என்ன ஒத்துக்கவே இல்ல. ஓகே. நீ கீழப்படுத்து இது ஆம்பளைங்க செய்யற வேலை. நீ எப்படி ம். கீழப்படுத்தலாம் வேலை பார்ப்ப? அப்படிலாம் கேட்டாங்க. அன்னைக்கு கேட்டாங்க. ம். ஆனா இது எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்துக்கிட்டு தான் நான் இதுல நின்னேன். ஓகே. இன்னைக்கு எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது. ஓ. எதிர்த்துட்டு நான் நின்னு நான் பண்ணும்போது ஜெயிக்கும்போது தான் இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து இப்போ எங்க சொந்த ஊர்ல ம். எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு சர்ச் இருக்கு, கோயில் இருக்கு. அது திருவிழா நடக்குது. அந்த திருவிழால என்னை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்றாரு ஃபாதர். ஓ. சூப்பர். அப்போ அந்த இடத்துல என்னோட ஃபேமிலி, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே அந்த திருவிழாக்கு வந்திருக்காங்க. அந்த திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய அண்ணன் ஓகே. அவர் வந்து என்கிட்ட பேசினதே கிடையாது. ஓ. எங்க பங்காளி அவரு. அவரு வந்து என்கிட்ட நின்னு மத்தேயு சாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து நின்னுட்டுமா தங்கச்சிமா நீ எனக்கு இவ்ளோ பெருமையா இருக்குமா ம். இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஓகே. அப்போ நம்ம ஊருக்கும் நம்ம மண்ணுக்கும் நான் பெருமை தெரிய கொடுத்துறேன். இன்னைக்கு அவங்க வந்து என்ன ஒரு ஆளா பாக்குறாங்க. ஓ. ஆனா நான் அவங்கள்ட்டலாம் எனக்கு வந்து திரும்ப பேசணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நான் ஒரு தப்பான விஷயத்த செய்யல, நல்ல விஷயத்த செய்ய போறேன். அது கஷ்டம் தான். ம். யாருமே செய்யாத ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு இந்த இடத்துல நிக்கிறேன் இல்லையா? ஆமா. என் ஊர்ல கூப்பிட்டு என்ன ஆர்கனைஸ் பண்ற நன்மைக்கு அதெல்லாம் வந்து அதை விட வேற என்ன வேற என்ன? ஆமா. நம்ம சொந்த ஊர்ல ஜெயிச்சு அந்த அதனால அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா ம். நல்ல விஷயம் பண்றப்போ சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆமா. அதையும் தாண்டி அந்த கஷ்டங்களும் வரும். அதையும் தாண்டி நின்னு ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்றதுதான் என்ன மாதிரி பெண்களுக்கு நான் சொல்லிக்கிறது. உங்களுக்கு எவ்வளவு பாராட்டுகள், விருதுகள் கிடைச்சிருக்கும். இந்த ஒரு விருதோ இல்ல இந்த ஒரு பாராட்டை என்னால மறக்கவே முடியாதுன்னா அது எந்த பாராட்டு? எனக்கு ஃபர்ஸ்ட் லேடி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு என்னோட போட்டோவோட ஒரு புக் வெளியே வந்தது. அப்படியா? ஃபர்ஸ்ட் ஓகேக்கா. அது எப்படி வந்தது அப்படின்னா என்னோட கஸ்டமர் ஒருத்தவங்க ஸ்டைல் பார்த்து வராங்க. ஒரு ம். சைடு மிரர் ஒன்று நான் ஸ்க்ரூ போட்டு ஏற்றி கொடுத்து அவங்களுக்கு ஃபால்ட் அரெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ம். அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் மெக்கானிக்கான்னு கேட்டாங்க. ஆமாம் ம். நான் மெக்கானிக் தான் அப்படின்னேன். ஓகே. என்கிட்ட ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. அவங்க ஒரு இன்ஸ்பைரிங்காக ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. யாராவது ஏதாவது ஒரு புதுசாக பார்ப்போம் இல்லையா? ம். அவங்க கிட்ட உங்க நம்பர் கொடுக்கட்டுமா, நம்பர் கொடுங்கன்னு கேட்டாங்க. ம். அப்போ அவங்க வாங்கிட்டு போயிட்டு அந்த லேடி ஸ்பெஷல்ன்ற ஒரு புக்கை நான் கையில் வாங்கி அதில் என்னுடைய ஃபோட்டோ வருது அப்படின்னும் போது ம். அந்த ஒரு நிகழ்வு என்னால் எத்தனை உயரத்துக்கு போனாலும் மறக்க முடியாது. ஓகே. அதுக்கப்புறம் லாஸ்ட் திருச்சியில கின்னஸ் ரெக்கார்ட்ல செலக்ட் ஆயிட்டேன். ஓகேக்கா. அங்க போயிட்டு கூப்பிட்டு என்ன பேச வச்சாங்க. ஆ. பேசும்போது அந்த ஸ்டேஜ் அங்க அந்த கைத்தட்டல் அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல நம்ம பதிவாயிட்டோம் அப்படின்ற ஒரு தருணம். ம். அவ்வளவுதான் நான் ஜெயிச்சிட்டேன். சரி. அதுதான் எனக்கு அந்த ஒரு சந்தோஷம். நம்ம ஓகே. பிறந்துட்டோம், ஓகே. ஒரு இடத்துல ஒரு பேர் வாங்கிட்டோம், ஒரு ஓகே. வரலாறு ஓகே. படைச்சாச்சு. இது ஓகே. யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகே. அது என்னோட ரிலேட்டிவ் சொன்னாங்க, ஆ. நீ மேரேஜும் பண்ணிக்கல, ஓகே. ஆ. எதுவுமே பண்ணிக்கல, ம். உன் பேர் அடுத்தது யார் சொல்லுவா ஆ. அப்படின்ற ஒரு கொஸ்டின் எனக்குள்ள வந்துச்சு. ஓகே. கேட்டாங்க. ஓ. இன்னைக்கு லட்சம் வருஷம் இல்ல ஒரு கோடி ஒரு வருஷம் மூவ் ஆனா கூட என்னுடைய பேர் வரலாறுல இருக்கு. ஆமா கண்டிப்பா. யாராவது ஒருத்தவங்க தேடி பார்ப்பாங்க. ம். அந்த மாதிரி இப்போ 1947 வந்து எலிசபெத் ராணின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இருந்தாங்களாம். ஓ. அவங்க எனக்கு இப்பதான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போகும்போது அதை பார்த்துட்டு ஒருத்தர் எலிசபெத் ராணி அவங்க பேரு. ம். அதை பார்த்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல இருந்தாங்க. நம்ம ம். தமிழ்நாட்டுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட். எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குன்னும் போது அந்த ஓகே. எலிசபெத் ராணி எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு தேடுறேன் கூகுள்ல. ஆ. யூடியூப்ல தேடி பார்க்கும்போது எனக்கு அவங்க இப்போ ஏஜ்ட் ஆயிட்டாங்க. ஓகே. அவங்க ராணுவத்துல இருப்பாங்க. ஓகே. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓ. அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க இருந்தாங்க இங்கிலாந்துல, ஓகே. அந்த நாட்டுக்கு. இங்க ம். தமிழ்நாட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறோம் அப்படின்னும் போது ஆ. எனக்கு அது போதும். இந்த பேர் எனக்கு வந்து நான் பேசுவாங்க ஓகே. அப்படின்றது வந்து நான் இந்த விஷயத்துல நான் அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். ஓகேக்கா. ஓகே. எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை விட்டுட்டு போயிடலாம்னு என்னைக்காவது ஒரு நாள் தோணி இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்துக்காக இருக்கும்? இப்போ ஒரு நாள் மெக்கானிக்கே கிடையாது. ஆ. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆ. ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம எப்படி பண்றதுன்னு தெரியலப்பா, ம். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ம். அந்த நபர் என்கிட்ட சொன்னாங்க, ம். ஒரு 3 மாசம் ம். நீ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீ ம். இறங்கி வேலை பாரு. ம். ஒரு 3 மாசம் ஷெட் ரன் பண்ண முடியும் அப்படின்னா
ம். நீ கண்டினியூ பண்ணு, growth பண்ணு, கண்டினியூ பண்ணு அப்படின்னாங்க. ஓகே. அன்னைக்கு நான் விட்டுட்டு போயிடணும், ஏன்னா யாருமே இல்லாம உட்காந்து அழுத போது அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஓ. அவங்க சொல்லி கிட்டத்தட்ட 2.5 3 வருஷம் ஆயிடுச்சு. ஓகேக்கா. 2.5 3 வருஷமா நான் நடத்திட்டு தான் இருக்கேன். அந்த 3 மாசம் நம்மளால நடத்த முடியும் அப்படின்னும் போது தனியா சிங்கிளா இருந்து ஏன் நம்மளால இதை கண்டினியூவா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு போராட்டம் எடுத்துக்கிட்டேன். நான் இதை கொண்டு போறதுக்கான கோல் என்ன அப்படின்னா, ம். இப்போ நான் தனியா கஷ்டப்படுறேன் இல்லையா, எனக்கு எனக்கு சின்னதுல இருந்து இதுக்காகன்னு கிடையாது, சின்ன ம். வயசுல இருந்து நிறைய பெரியவங்களா இருக்காங்கல்ல, ஓ. அவங்களுக்குலாம் போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணணும், இதுல இருந்து வர வருமானத்தை எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்கு இருக்கு. நான் இதுலயுமே கஷ்டப்பட்டாலுமே அமாவாசை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். வழியில அவங்க ஒருத்தர் படுத்திருப்பாரு, அவங்களுக்கு பேசிட்டு அது இதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் நான் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே. அதுதான் என்னோட பெரிய கோல், ஓகே. எனக்கு லட்சியம். அதுல எனக்கு ஒரு மன திருப்தி, ஒரு ஆத்ம சந்தோஷம். ஏன்னா ஓகே. அப்பா அம்மா கிடையாது, அவங்கள நினைச்சு நான் அவங்களுக்காக இது பண்ற ஒரு இதுவா இருக்கட்டும் அப்படின்றது. அக்கா, இப்போ இந்த கேரேஜ் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ இதே தொழில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு பிளான் வச்சிருக்கீங்களா? அடுத்த கட்ட போறது பிளான் இருக்கு. ஆனாலும் ஓகேக்கா. வந்துட்டு எனக்கு இதுல வர இன்கம் எடுத்து ம். இதுல போட்டு நான் ரெண்ட் கட்டிட்டு, வீட்டு ரெண்ட் கட்டிட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபேமிலி சப்போர்ட்டும் கிடையாது, அப்பா அம்மாவும் கிடையாது. தனியா இருந்து தான் போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த வரலையும் தனியா இருந்து தான் போராடிட்டு இருக்கேன். ஓகே. ஃபினான்சியலா எனக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. இப்போ இது நான் நிறைய தலைவர்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைச்சது கிடையாது. ம். ஏன்னா நம்மளுக்கு கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அது அந்த டைம்க்கு எனக்கு சரியா வந்து ரீச் ஆகல. எனக்கு மேற்கொண்டு தலைவர்கள் யாராவது பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே. ஏன்னா அப்பா அம்மா இருந்திருந்தா சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, ஓகேக்கா. அப்பா அம்மா இல்ல. ஓகேக்கா. அதனால இப்போ எல்லாருமே வந்துட்டு இப்போ வீடியோ எடுத்துட்டு போறாங்க, போடுறாங்க, சரி ஓகே. பண்றாங்க. ஆனா எந்த விதமான சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கல. அதனால ஓ. இன்னமும் தனியாக இருந்தா கஷ்டப்பட்டு ஃபினான்சியலா கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். ஓகே. என்ன மாதிரியான உதவிகள், இல்ல என்ன மாதிரியான எனக்கு தேவைப்படுது? மெட்டீரியல் டூல்ஸ் ஓகேக்கா. அந்த மாதிரி எல்லாமே ரெண்ட்ல தான் இருக்கேன். ஓ. ஒரு இந்த சின்ன இதுவே வந்து கொஞ்சம் பெருசா பண்ணி ஒரு தலைவர்கள் யாராவது வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா ஓ. எனக்கு அதுவுமே இன்னும் கொஞ்சம் நான் நல்லா ரீச் ஆகுவேன். ஓ. எனக்கு இதுல வர ஒரு வருமானத்தை எடுத்து நான் நிறைய இன்னும் ஏழைங்களுக்கும் நிறைய செய்யணும், குழந்தைங்களையும் நிறைய படிக்க வைக்கணும். ஆமா. என்னுடைய ஆசை அதுதான். ஏன்னா இப்ப எனக்கு வந்து மேரேஜ் பண்ணியிருந்தா நான் சொத்து சேர்த்திருக்கலாம், ஆமா. அடுத்து குழந்தைக்குன்னு சொத்து சேர்த்திருக்க போறேன். ஆமா. எனக்கு தேவை கிடையாது. ஆ. ஏன்னா ஊர்ல சொந்த வீடு இருக்கு. ஆ. இங்க வந்திருக்கும் போது இதுல வர இன்கம் எடுத்து எனக்கு வந்து குழந்தைங்க நிறைய பேர் படிக்க வைக்கணும், ம். இல்லாதவங்களுக்கு நிறைய கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு என்னோட மிகப்பெரிய ஆசை. ஓகே. இது நான் அப்படிதான் நான் உழைச்சுதான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. அது வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா ரேம்ப் போடுறது, ஓ. இல்ல ஒரு எனக்கு ஷெட்டுக்கு வந்து அவங்க ஒரு விஐபி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைவர்களே வராங்கன்னா இன்னும் கொஞ்சம் நான் வளருவேன் இல்லையா, ஆமா ஆமா. அது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தோணுது. நான் உழைக்கணும்னு ஆசைப்படுறேன், ஓகே. கஷ்டப்படணும்னு ஆசைப்படுறேன், நிறைய பேருக்கு சொல்லித் தரணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஆசைகள்லாம் நான் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இது வந்து என்னுடைய ஆசை. அது பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா. ஏன்னா உங்களோட வெற்றி வந்து இது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனா இருக்க போகுது. அது உங்களுக்கானது மட்டும் இல்ல. நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா அதை பார்த்து நிறைய பேர் இதுக்கு வருவாங்க. ஸோ இதை பார்க்குறவங்க அதுதான் உங்களுக்கு நானும் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். ஏன்னா உதவி இது நிறைய பெண்கள் வந்து கத்துக்கணும் இருக்காங்க, ஆசை இருக்கு. ஆனா ம். இது எப்படி யார்கிட்ட கத்துக்கணும்ன்றது, யாரை மீட் பண்ணணுன்றது தெரியல. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்தாங்க அப்படின்னா, நான் ஒரு எல்லார்கிட்டயுமே கார் இருக்கு இல்லையா, ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு தானே ஆசைப்படுறேன். லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே ம். முன்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஏன்னா போற வழியில சடனா பிரேக் எல்லாம் இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா ம். ஆக்சிடென்ட்லாம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு ஆமா. இருக்குல்ல. இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நான் சொல்லி தரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஓகே. ஓகே. என்னோட ஆசை இதுதான். எனக்கு தலைவர்கள் யாராவது பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டுதல் வைக்கிறேன். உங்களுக்கு இருக்கிற இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியில உங்களோட நேரத்தை எங்களுக்காக செலவழிச்சு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா. எங்களுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா பெண்களுக்குமே நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட துறையில நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு கண்டிப்பா முன்னேறணும் அப்படின்னு எங்க டீம் சார்பா நாங்க வாழ்த்துறோம். கண்டிப்பா. ரொம்ப நன்றி.